ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆச்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சமைக்க போகிற டிஷ் ஒரு ஹெல்த்தியான டிஷ். இதோட பேர் பால் கீரை. பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஷ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அகத்திக்கீரை ஒரு கட்டு எலசான கீரையாக வாங்கி குச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா ஆஞ்சு வச்சுக்கணும். கழனி தேவையான அளவு. கழனினா அரிசி கழுவுன தண்ணி. அரிசி கழுவுன தண்ணியில் நிறைய சத்து இருக்குது. கூட ஒரு கப்பு தேங்காய் பால், பாசிப்பருப்பு சிறிதளவு, மிளகாய் 2 அல்லது 3, சீரகம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரை வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சுட்டதும் ஜீரகத்தை போடுங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் கழுவி வச்சிருக்கிற கீரையை அதில் போடுங்க. அதோட மிளகாயும் சேர்த்து போட்டு வதக்க தொடங்குங்க. கீரை நல்லா வதங்கட்டும். கீரை வதங்கினதும் கழனியை அதில் ஊற்றுங்க. கழனியையும் ஊற்றி கடைசியாக பாசிப்பருப்பையும் போட்டு ஒரு கிண்டிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு விசில் வரட்டும். ஸ்டீம் போனதும் குக்கரை திறந்து எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கிண்டுங்க. அது லேசாக ஒரு கொதி வந்ததும் அதில் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்குங்க. பால் கீரை ரெடி ஆயிரும். எப்போவுமே கீரையில் கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். இந்த சுவையான சூப்பரான பால் கீரை வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய ஒரு சிறப்பான மருந்தும் கூட. இது சாப்பிடவும் சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. சுவையாக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆச்சிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.